கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தாங்க. நீங்கள் ரெண்டாயிரம் புதுசாக இன்னைக்கு வந்துருக்கீங்க. சரி, 15 டேஸ். கூகுளில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கூகுளில் வந்து ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்ணால் 3 இடத்துல ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்கும். யார் சொல்ல முடியும்? நீங்க சொல்ல முடியுமா? எந்தெந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணுவோம் கூகுளில்? கூகுள் மை பிஸ்னஸ், கூகுள் ஆட்ல, ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற 3 இடத்துல வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். நீங்க யார் வேணாலும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துல ப்ரொமோஷன் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்டு அப்படின்னு நடக்குது. ஸ்பான்சர்டு கீழே தான் கூகுள் ஆட். இது மை பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம கம்பெனி வர வாய்ப்பு இருக்கு. அதே நம்ம கம்பெனி ஆட் காசு கொடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா கூகுள் ஆட். மை பிஸ்னஸ்ல வருதுன்னா இந்த இடத்துல வருது. ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ்னா இந்த மாதிரி யூஆர்எல்ஸோட வரும். ஓகே. ஸோ ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ்லயும் நம்மளோட வெப்சைட்டை கொண்டு வந்தால் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. மை பிஸ்னஸ்லயும் கொண்டு வரணும், ஆட்லயும் கொண்டு வரணும். ஸோ அந்த இதில் பார்க்குறப்ப இப்போ நம்ம மை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் எப்படி நம்ம கம்பெனி கொண்டு வரது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு தேடுறப்ப நம்மளோட கம்பெனி எப்படி வருது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 200-100 கம்பெனிஸ் இருக்கும். அதில் எப்படி நம்மளோட கம்பெனி ப்ரொமோஷன் வருதுங்கிறது தான் நேற்றுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு காமிச்சோம். என்னென்ன டேட்டாஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சோம். போஸ்ட் எப்படி போடுறது, டெய்லி வந்து எந்த மாதிரி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறது நம்ம காமிச்சோம். ஸோ இது மாதிரி நீங்கள் மை பிஸ்னஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் டு அப்பியர் இன் த டாப் 3. டாப் 3ல வரல அப்படின்னா நம்ம வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்து நமக்கு பெரிய யூஸ் இருக்காது. ஒன்லி நீங்கள் டாப் 3ல வர்றப்பதான் தேர் இஸ் அ சான்ஸ் டு ஹிட் த கால் பட்டன். உங்களை கால் பண்ணுறதுக்கு ஒரு அந்த பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. இல்லை டைரக்ஷன்ஸ் கேட்பாங்க வெப்சைட் டெஸ்க்டாப்ல இருந்தீங்க அப்படின்னா, இல்லை வெப்சைட்டுக்கு போகிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் வரணும். சம்மொன் ஹேஸ் டு கால், அதுதான் லீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மை பிஸ்னஸில் டாப் 3ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் வேல்யூபிளாக இருக்கும். இல்லாட்டி மோர் பிளேசஸ் போய் உள்ளே போய் செக் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கலாம். ஸோ அப்போ எல்லா பிஸ்னஸும் எல்லா கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஏதாவது கீவேர்டு சர்ச் பண்ணால் நம்மளோட கம்பெனி வந்து மை பிஸ்னஸில் முன்னாடி வரணும், வந்தால் நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நேற்று காமிச்சிருந்தேன். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸில் போனீங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் மந்த்தில் ஆப்பிள் டெக்னாலஜிக்கு எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 372 கால்ஸ் வந்து நேற்று பார்த்தோம் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ இந்த 372 கால்ஸும் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ். யாருக்கு நீட் இருக்கோ அவங்க தான் வந்து இதை கால் பண்ணுறாங்க. ஸோ நீட் இல்லாதவங்க இதை கால் பண்ணுறது இல்லை. அப்போ நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா லீடு வேணும். அந்த லீடுங்கிறது தான் இந்த மாதிரி கால்ஸ் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 370 கால்ஸ் லாஸ்ட் மந்த் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கஸ்டமர் தேடுற கீவேர்டுக்கு நம்ம ப்ரெசன்ஸ் வந்து முன்னாடி வந்தங்காட்டி மட்டும்தான் வருது. இதே நீங்கள் பின்னாடி இருந்தீங்க 4, 5, 6, 7, 8, 9, 10, 13, 20, 50 இப்படி எல்லாம் பின்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 372 கால்ஸ் பதில் வெறும் 30 கால்ஸ் வந்திருக்கலாம், இல்லை 15 கால்ஸ் இப்படி வந்திருக்கலாம். இப்போ கால்ஸ் ஏன் அவ்வளோ வருது அப்படின்னா ரீசன் வந்து நீங்கள் டாப் 3ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகிறது தான் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. இது போக வந்து நம்ம எப்படி ரேங்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் வந்து டெய்லி நான் போட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நம்ம நேற்று போட்ட போஸ்ட் இது. ஸோ இந்த இதான் வந்து உங்களுக்கு இமேஜ் கூட கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு நான் போட்டது. ஸோ கால் நவ் அப்படிங்கிற ஒரு இதை விட்டுட்டு
கீவேர்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர் யாராச்சும் சர்ச் பண்ணா நம்மளோட கம்பெனி வரணும் முன்னாடிங்கிறதுக்காக நம்ம அது பண்ணிடணும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துருமா, டாப் 3ல வந்துருமான்னா அப்படி கிடையாது. தேர் இஸ் நோ கேரண்டி. நீங்க இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பண்ணா நீங்க வந்துருவீங்கிறது கேரண்டி கிடையாது. பட் கூகுள் என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டட் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க மேல வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா we are coming as a third position. ஸோ இதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் நிறைய பேராமீட்டர்ஸ் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எப்படி அல்காரிதம் ரேங்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அல்காரிதம் எப்படி ரேங்க் பண்ணுது, இந்த டாப் 3ல வர்றதுக்கு நம்ம சில பேராமீட்டர் சொன்னோம். அப்கோர்ஸ் நீங்க இதை பண்ணுங்க, ஆஃபீஸ் டைம் கரெக்டாக பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக பண்ணுங்க, எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அது ஒரு 3 இதாக நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா 3 மெயின் பேராமீட்டர்ஸ்ல நீங்க பிரிக்கலாம். எப்படி வந்து கூகுள் மை பிசினஸ்ல நம்ம ரேங்க் பண்றோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெலவென்ட். கஸ்டமர் தேடுறதுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ரெலவெண்டா இருக்கணும், அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்போ கஸ்டமர் வந்து பெஸ்ட் பிரியாணி ஃபுட் இன் கோயம்புத்தூர்னு தேடுறப்ப ஆப்பிள் டெக்னாலஜி வந்தது அப்படின்னா கஸ்டமருக்கு அது யூஸ் இல்லை, நம்மளுக்கும் அது யூஸ் இல்லை. ஏன்னா பிரியாணி தேடுறதுல வந்து ஆப்பிள் டெக்னாலஜி வந்து என்ன பண்றது? அப்போ ரெலவென்சி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெலவென்சினா என்ன? பிரியாணி தேடினாங்கன்னா பிரியாணி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தான் கூகுள் கொடுக்கணும். அப்போ அது எதை பேஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஃபர்ஸ்ட் யூசர் சர்ச் பண்ற கீவேர்டு வந்து என்ன கேட்டகரியில ஃபாலோ ஆகுது. பிரியாணி இன் கோயம்புத்தூர்னு தேடுறப்ப ஃபுட் ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா மேட்ச் ஆகுது. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் கம்பெனிஸ் எடுத்து கொண்டு வந்து காமிக்குது. அப்போ நீங்க ஒரு ப்ரொஃபைல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றப்பவே இந்த இடத்துல கேட்டகரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இதுதான் கேட்டகரி அப்படிங்கிறது. சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு பாத்தீங்களா, இது கேட்டகரி. ஸோ இதை வந்து இந்த கேட்டகரி எப்படி மாறுதுன்னு பாருங்க. பிரியாணி கோயம்புத்தூர். இப்ப பாருங்க, பிரியாணி இன் பக்கெட், கோவை அங்கனன் பிரியாணி, இதெல்லாம் இப்ப இந்த இடத்துல வர்றதா கேட்டகரி. பிரியாணின்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இப்ப பிரியாணிங்கிற அப்போ கேட்டகரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகணும். யூசர் தேடுறப்ப கூகுள் டக்குன்னு போய் பார்க்குது இதுக்கு க்ளோசஸ்ட் மேட்சிங் கேட்டகரி என்ன. சரி, அப்கோர்ஸ் ரெஸ்டாரண்ட்டும் உங்களுக்கு கேட்டகரி தான். நீங்க அதை கிரியேட் பண்ணி பார்க்கறது தான் தெரியும். பாரு, இவங்க ரெஸ்டாரண்ட்னு வச்சிருக்காங்க. என்ன முன்னாடி வர்றாங்க, இது ஒரு 4-5 பின்னாடி தள்ளி வரும். பெஸ்ட் சீ ஃபுட் இன் கோயம்புத்தூர், சீ ஃபுட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஃபிஷ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. அப்ப நீங்க சூஸ் பண்ற ப்ரொஃபைல் வந்து அந்த கேட்டகரி வந்து யூசர் தேடுறதுக்கு ரெலவெண்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி. டசன்ட் மீன் தட் நீங்க கண்டிப்பா முன்னாடி வருவீங்கன்னு கிடையாது. முன்னாடி வர்றதுக்கு நான் எல்லாமே என்னதுன்னா ப்ராபபிலிட்டி சொல்லிட்டு இருக்கேன், ரெலவெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட். இந்த ப்ரொஃபைல் அப்டேட்ல வந்து அவர்ஸ், உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட்ல பாருங்க, உங்களுக்கு முன்னாடி தெரியுறது வந்து எத்தனை நேரம் ஓபன் பண்ணுவோம், எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து அட்ரஸ், அடுத்தது ரெவ்யூஸ். ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் ரெலவென்சில வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபைல் அப்டேட்ல டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் ஷுட் மேட்ச். இங்க தேடுறீங்க பாத்தீங்களா, இந்த கீவேர்டு வந்து மேட்ச் ஆகும். கீவேர்டு எங்க கொடுத்துருப்பாங்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அவங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா மாத்திட்டாங்க. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நீங்க இதுல காமிக்கல. நார்மலா வந்து அந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம் 750 வேர்ட்ஸ்க்கு. அதுல வந்து யூசர் தேடுற கீவேர்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடி வர்றதுக்கு மாற்றிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் ப்ராடக்ட். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி. இது எல்லா கேட்டகரிக்கும் வராது.
சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க, என்னென்ன ப்ராடக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க பண்ணணும். இப்போ நம்மளோட இதுல பாருங்க, சர்வீசஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசர் தேடுறப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இல்லை இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர் தேடுறப்ப சர்வீசஸ்ல இருக்கா அப்படிங்கிறது பார்க்குது. அதே கீவேர்டு பேஸ் பண்ணி இங்க ஒரு சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட கம்பெனி முன்னாடி வர்றதுக்கு அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன கேட்டகரி. நீங்க எந்த கேட்டகரி சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்டேட். நான் எது சொன்னேன், டெய்லி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க கஸ்டமருக்கு பாஸ் பண்ணணும். கஸ்டமருக்கு வந்து அதை படிக்கிறாங்களோ இல்லையோ கூகுளுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ டெய்லி ஒரு போஸ்ட் போடணும். ஸோ அந்த போஸ்ட் தான் நேற்று நான் கிரியேட் பண்ணி காமிச்சேன். இதெல்லாம் தான் நம்ம போட்ட போஸ்ட், நேற்று போட்ட போஸ்ட். ஒரு இமேஜ் வேணும், ஒரு கண்டென்ட் வேணும், கண்டென்ட்ல கீவேர்டு வேணும். ஸோ என்ன கஸ்டமர் தேடுறாங்களோ அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட்ல இருந்தாதான் மேட்ச் ஆகி நம்மளோடது முன்னாடி வரும். அப்ப நீங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது யாரு படிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நம்ம வந்து இந்த கஸ்டமர் வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ கூகுள் இதை படிக்கும், என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரீக்வெண்டா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம கம்பெனி முன்னாடி வரும். ஸோ போடுற கண்டென்ட்ல சேஞ்ச். ஓகே, எல்லா கம்பெனியும் அப்டேட் பண்றாங்க கரெக்டுங்களா? ஆனா அப்ப யாரு கூகுள் ப்ரிஃபர் பண்ணணும்னா அதுதான் வந்து நம்ம கண்டென்ட்ல நம்ம மெயினா எழுதுறது. கூகுளுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும், யூசருக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும், நம்ம வந்து ஒரு தெரிஞ்சு எழுதுற மாதிரி நார்மலா எழுதுற மாதிரி எழுதுற கண்டென்ட் கூகுள் பிடிக்கும். இல்ல நான் கூகுள்ல ரேங்க் ஆகணும்னு நினைச்சிட்டே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதே திருப்பி திருப்பி நான் கண்டென்ட்டை எழுதுனேன் அப்படின்னா கூகுளுக்கு பிடிக்காது. ஓ என்ன ஏமாத்துறதுக்கு ஏதோ பண்றான் அப்படிங்கிறது. ஸோ அந்த கீவேர்டும் இருக்கணும், அதே சமயத்தில் யூசருக்கு ஒரு ஃப்ளோவா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஒரு சினிமா எழுதுறாங்களா பார்த்துருக்கீங்களா? ஸ்டார்டிங்ல எப்படி வரணும் ஒரு சீன், இன்ட்ரோலுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், இன்ட்ரோலுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், கிளைமேக்ஸ்ல பாட்டு வேணுமா, இதெல்லாம் வந்து என்னன்னா யூசரோட அந்த எந்தெந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப இதாவாங்க, போர் அடிக்கும் இல்ல எந்து ஆவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சீன் வைப்போம். அதே தான் இங்கேயும் கண்டென்ட். ஒரு ஸ்டோரியோ ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதுறீங்கன்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும், மிடில் எப்படி இருக்கும், ஃபைனல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறது எழுதும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து தான் முதல்ல வந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஏஏ கொடுக்கறதுனால கண்டென்ட்டை பத்தி நம்ம ரொம்ப பெருசா யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி போட்டோஸ் அப்டேட். இது வந்து ரெலவன்சிக்கு மேட்ச் ஆகாது. ஒரு ஜென்ரல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ், அடுத்தது வந்து ப்ரொஃபைல் அப்டேட். அந்த ஓப்பனிங் ஹவர்ஸ், லீவ் ஏதாவது விடுறீங்களா, ஃபோன் நம்பர், அந்த கேட்டகரி ஆட் பண்றது எல்லாமே இதுல வந்துடும். இதுல நிறைய வந்துடும். இதான் வந்து ப்ரொஃபைல் அப்டேட்ஸ். இப்ப நம்ம வந்து 3 இது நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெனரல் எவிடன்ஸ் இது இருக்கும், ரெலவென்ட். ஸோ கூகுள் ரேங்கிங் அல்காரிதம் எப்படின்னா ரெலவென்சி மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராமினன்ஸ். ப்ராமினன்ஸ் என்னது? யாருக்காச்சும் ஐடியா? ப்ராமினன்ஸ்னா எந்த அளவுக்கு அது ஃபேமஸ் அப்படிங்கிறது, எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க அப்படிங்கிறது கூகுள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, என்ன ஆகுதுன்னா நீங்க ஆன்லைன்லேயே இருக்கீங்க, நிறைய அப்டேட் பண்றீங்க, அதை வச்சு கூகுள் தெரிஞ்சுக்குது, ஓகே இவங்க கொஞ்சம் ஃபேமஸா இருப்பாங்களா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனா கூகுள் வேற மெத்தட்லயும் தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருமே அப்டேட்டே பண்ணல, நம்ம ப்ரொஃபைல பெருசா அப்டேட்டே பண்றது இல்லை, இதெல்லாம் அப்டேட் பண்றது இல்லை, டிஸ்கிரிப்ஷன், சர்வீஸ், ப்ராடக்ட், போஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. ஆனாலும் மக்கள் நிறைய பேர் அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. நீங்க நிறைய அப்டேட் பண்றீங்க கூகுள்ல, கூகுள் தெரியுது ஓ இவன் நிறைய நம்ம நினைச்ச மாதிரி பண்றாங்க, ஆனா வந்து யாரும் வந்துட்டு போறது இல்லை அப்படிங்கிறப்ப கூகுள் வந்து எதை காமிக்கணும்னு நினைப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு போறதை எடுத்து காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் ஃபேமஸ், அதுதான் கஸ்டமர் விரும்புறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேன், 2 சினிமா இருக்கு, படம் இருக்கு. கூகுள்கிட்ட வந்து கேட்குறேன் எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு படம் வந்து சரியில்லை, ஆனா நிறைய கூகுளுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அந்த படம் சரின்னு சொல்லணுமா,
இல்ல அந்த எந்த இதுவும் அப்டேட் கூகுள் பண்ணல, ஆனா தியேட்டர்ல கூட்டம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. எதை காமிக்கணும் யூசருக்கு பிடிக்கும் அப்படின்னா தியேட்டர்ல எது கூட்டம் வருதோ அதை தான் காமிக்கணும். அப்ப அவங்க அப்டேட்டே பண்ணலினாலும் அந்த ஃபேமஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க காமிக்கணும். ஸோ அதனாலதான் ப்ராமினன்ஸ்னு இருக்கு. அப்ப கூகுள் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த கம்பெனி எவ்வளவு ஃபேமஸ் யூசரை பொறுத்தளவுக்கு, இல்ல இந்த சர்ச் பண்ற வேர்டை பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனி எவ்வளவு ஃபேமஸ். இதை நான் காமிக்கலாமா, ஒன்னாவது கம்பெனியா 3ல காமிக்கணுமா, இல்ல வேற ஏதாவது கம்பெனி நான் காமிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பாங்க நம்ம ஃபேமஸா இல்லையான்ட்டு? ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்மளோட சர்வீஸ் நம்மளோட சர்வீஸ் அதை வச்சு எப்படி ஆன்லைன்ல செக் பண்றப்ப அப்படின்னா ரிவ்யூஸ் வந்து நீங்க 4க்கு மேல இருக்கீங்க, அதிகமா நீங்க வாங்கியிருக்கீங்க, நிறைய ஃபீட்பேக் அதுல வருது அப்படின்னா இது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எழுதுறாங்க அதை பத்தி. அப்ப கூகுள் நினைச்சுக்க இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கூகுள் சொன்னது இல்லை யார்கிட்டையும். நான் இதெல்லாம் தான் ஃபேக்டரா வச்சு ஃபேமஸ் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்றது இல்லை. ஃபேமஸா இருக்கணுங்கிறத அவன் எதிர்பார்க்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத நான் உங்களோட திங்கிங் விடுறேன். பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க. நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கிறது சார். டே டு டே அப்டேட் நம்ம பண்றோம், அதனால ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அது வந்து நம்ம ஆக்டிவா இருக்கோம் அப்படிங்கறது காமிக்குது. ஆஃப்லைன்ல சரி அது வைக்கலாம். அதுதான் சொல்றேன். நான் இது வந்து எனக்கு தெரியாதுதான், நான் உங்களே தான் கேட்கிறேன். அதுல நான் என்னால அக்செப்ட் பண்றது எதுவோ அதை மட்டும் நான் சொல்றேன். டைரக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு நினைச்சுக்கலாம். ஜெனரல் இன்டராக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. கால்ஸ், வெப்சைட் கிளிக்ஸ், இது எல்லாமே என்ன சொல்றாங்க, ப்ரொஃபைல் இன்டராக்ஷன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ இன்டராக்ஷன்ஸ்ங்கிறது என்னது, எதர் கிளிக்கோ இல்லை கால் பண்றதோ வெப்சைட்டுக்கு போறதோ இது எல்லாமே வந்து இன்டராக்ஷன் சொல்லுவோம். அதனால இன்டராக்ஷன்ஸ் நிறைய இருந்ததுன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டராக்ஷன்ஸ் நிறைய இருந்ததுன்னா ஃபேமஸ்ன்னு நினைச்சுக்கலாம். மேபி கரெக்ட். அப்புறம் சும்மா ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. நீங்க கூகுள்ல விட்டுருங்க. டேப் இன் டெக்னாலஜி ஃபேமஸா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஆன்லைன்ல விட்டுருங்க. ஆன்லைன்ல நம்ம ரிவ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேற எப்படி வந்து இது ஃபேமஸா ஒன்னும் பேசி பார்த்தா தெரியும், விட்டுருங்க. அது பேசினதுக்கு அப்புறம் இதுவா அதுவான்னு நான் கம்பேர் பண்ணணும். பேசுறதுக்கு முன்னாடி நீங்களே கண்டுபிடிக்கணும். அதான் சார் உங்களோட ரிவ்யூஸ், உங்களோட போட்டோஸ், அப்புறமா அந்த கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, நான் இங்க படிச்சதுனால ஐவ் காட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி நிறைய போடும்போது நம்ம அதை பார்த்துட்டு தான் அப்ரோச் பண்றது. கரெக்ட் தான். ரிவ்யூஸ்ல வந்துரும், கமெண்ட் எல்லாமே ரிவ்யூஸ்ல போட்டுருவாங்க. போட்டோஸ் வந்து ஆட் பண்றேன். சரி, நிறைய போட்டோஸ் இருக்கிறப்ப கூகுள் என்ன நினைக்கும், இவங்க வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆட்ருக்கு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். நீ ஏதோ ஒரு மெத்தட், ஏன்னா எனக்கு ஒரு மெத்தட் நான் நினைப்பேன் அதுதான் இருக்கும் அப்படின்ட்டு, அதனாலதான் போய் கேட்கறேன். ஏன்னா கூகுள் கண்டுபிடிக்கணும், இதுதான் சர்ச் இன்ஜினோட வேலை. நீங்க ஏன் கூகுள் ஃபேமஸா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபேமஸா இல்லையான்னு கூகுள் எந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம் அவனோட அல்காரிதம் அப்படிங்கிறத முக்கியம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நியர் ஆப் இன் டெக்னாலஜி அவங்களோட கூகுள் மை பிசினஸ் அட்ரஸ்ல இப்படி யாராச்சும் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கு, அவங்க எழுதுறப்ப என்ன சொல்றாங்கன்னா நியர் ஆப் இன் டெக்னாலஜி அப்படின்னு. எதுக்கு எழுதுறாங்க நியர் ஆப் இன் டெக்னாலஜின்ட்டு? தெரிய இருக்கு. ஏன்னா ஆப் இன் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் தெரிய மாட்டிருக்கு, அதனால அங்க வந்துட்டாங்கன்னா அது பக்கத்துல அப்படின்னு நம்ம சொல்றோம். நியர் பஸ் ஸ்டாண்ட்
நியர் சிட்டி டவர்ஸ் ஹோட்டல். இப்படியெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா அது ஃபேமஸா இருக்கு, அதுக்கு பக்கத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப யாராச்சும் இந்த மாதிரி நியர் ஆப்பிள் டெக்னாலஜின்னு யூஸ் பண்ணாங்கன்னா கூகுள் மே திங்க் ஓகே ஆப்பிள் டெக்னாலஜி இஸ் ஃபேமஸ். இது நான் சொல்றேன். இப்படி உங்களை எல்லாம் திங்க் பண்ண சொன்னோம்னா நான் இப்படி திங்க் பண்ணும். மேபி இப்படி யாராச்சும் எழுதுனாங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே லேண்ட்மார்க் ஒன்று சொல்லுவோம். அது மாதிரி லேண்ட்மார்க்ல வந்து இருந்தது அப்படின்னா ஃபேமஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். அடுத்து வந்து ஃபுட்ஃபால்ஸ். இது உண்மையா பொய்யான்னு தெரியல, மேபி இருக்கலாம்னு நான் சொல்றேன். எத்தனையோ வந்து நம்ம ஜிபிஎஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அது எல்லாமே கூகுளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ற இன்ஃபர்மேஷனும் அவங்களோட டைய போட்டு ஜியோவோட போட்டு எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒய்ஃபை ஒரு மொபைல் வந்து ஒய்ஃபை ஆக்சஸ் வந்தீங்க நம்மளோட ஆப்பினோட ஆக்சஸ் பண்றதுக்கு, அது ஆக்சஸ் பண்ணணும்னு நான் சொல்லல, பண்றதுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு இங்க 100 பேர் வர்றாங்க இந்த ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ற ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொரு இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் டெய்லி ஆக்சஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க, இன்னொன்னுல 20, ஆனா ஆப்பிள் டெக்னாலஜில 100. அப்ப 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாதான் 100 ஆக்சஸ் பாயிண்ட் கிடைக்கும். மேபி இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்காங்க, அதான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போறாங்க. இது ஒரு நாள் ட்ரெண்ட்ல பண்ண மாட்டாங்க, 1 வீக் 1 மந்த் 3 மந்த்ஸ் இப்படி எடுப்பாங்க, டேட்டாவை எடுத்து கூகுள் வந்து தெரியும். கரெக்டா இது லாஜிக்கலா இருக்க. இந்த ரெண்டும் நான் சொன்னது நியர் அப்படின்னு போடுறதும் எத்தனை பேர் ஆக்சஸ் பண்றாங்க பேஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறதும் இருக்கலாம். ஸோ அது போக ரிவ்யூஸ் எப்பவுமே இருக்கும், இன்ட்ராக்ஷன்ஸ் என்னென்ன பண்றாங்களோ, போட்டோஸ் என்னென்ன அப்டேட் பண்றாங்க எல்லாமே இது பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் ப்ராமினன்ஸ். அப்ப எப்படி கூகுள் முடிவு பண்றா, கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதுக்கு ரெலவெண்டாவும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிற 4 கம்பெனி இருந்தாலும் நான் 3 கம்பெனி தான் காமிக்கணும். ஆனா அந்த 3ல எதை காமிக்கணும்னா மேபி ரெலவென்ஸும் மேட்ச் ஆகணும், ப்ராமினன்ஸ்லயே அவங்க இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கணும். அடுத்து இன்னும் ஒரு லாஸ்ட் பேராமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ். ப்ராக்சிமிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ். நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து கூப்பிடுறீங்க, இந்த இன்ஸ்டியூட் பக்கத்துல இருந்து நீங்க தேடுறீங்களா இல்ல இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து தேடுறீங்களா, கூகுள் டிசைட் பண்றான். அவங்க திருப்பூர் ஈரோடுல இருந்து தேடுறாங்கன்னா எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். இதே ஏர்போர்ட் கிட்ட இருந்து தேடுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்காங்க. இதே நம்ம ஆபீஸ்குள்ள இருந்து தேடுறோம் அப்படின்னா 0 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்ப நான் எதை காமிக்கணும், நான் ஆப்பிள் டெக்னாலஜிக்குள்ள இருந்து தேடுறப்ப எனக்கு ஆப்பிள் டெக்னாலஜி தெரியும், அப்ப எனக்கு போய் அதே கம்பெனி காமிக்கணுமா அப்படின்னு கூகுள் திங்க் பண்றாங்க. பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி இன்சைட் ஆப்பிள் டெக்னாலஜி. ஆனா இப்ப நான் தேடுனேன், ஆனா ஆப்பிள் டெக்னாலஜி வருது, அப்ப நான் இதை காமிக்கணுமா வேண்டாமா? ஏன்னா இவங்களுக்கு வந்து தூரமா இருக்கிறதா தெரியாதா இருக்கும், அப்ப அதை காமிக்கிறதா. இது 2 கிரைட்டீரியா வந்து இருக்கு. நியர் மீன் நீங்க சர்ச் பண்றப்ப உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறத தான் காமிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கூகுள். அது வந்து ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க, உங்களோட மொபைல் ப்ரௌசிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நீங்க மூவ்மெண்ட்லயே இருப்பீங்க. அப்ப நியர் மீங்கிறது உங்களோட லொகேஷன்ல இருந்து வராது. நீங்க இங்க இருந்து பெங்களூர் போய் தேடினா அங்க இருக்கிற நியர் மீ தான் காட்டுவாங்க. அப்ப கூகுள் வந்து ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வைக்கிறாங்க. யூசர் எங்க இருந்து தேடுறாங்களோ அதை பொறுத்து நான் காமிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால பக்கத்துல இருந்து தேடினா பக்கத்துல காமிக்கணும் வேண்டாமா அப்படின்னு கூகுள் தான் முடிவு பண்றாங்க. ஸோ அதனாலதான் நீங்க ரெலவெண்டா இருந்தாலும் ஃபேமஸா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ நீங்க எங்க இருந்து தேடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். ஓரளவுக்கு நீங்க இடத்த பிடிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு ஃபேக்டர்ல ரெலவென்ஸ்ல நல்லா ஹையா இருக்கீங்க அப்படின்னா ப்ராக்சிமிட்டி ப்ராமினன்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. அந்த அல்காரிதம் யாருக்கும் தெரியாது, எதுல நல்ல மார்க் நம்ம வாங்கியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி காமிக்கிறதா, இவங்க வந்து ப்ராக்சிமிட்டியில தள்ளி இருக்காங்க இதை விட்டுலாமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றது அவங்க. பட் என்ன அப்படின்னா உங்க இன்டர்வியூல இந்த ஜிஎம்பி ரேங்கிங் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா ரெலவென்ஸ், ப்ராமினன்ஸ், ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிற இந்த 3 பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி நடக்குது. இதுதான் வந்து இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ ரெலவென்ஸ்னா என்னது அப்படின்னா கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட்ஸ், போஸ்ட் அப்டேட் எல்லாமே ரெலவென்ஸா இருக்கணும். ஜென்ரல் அப்டேட் நம்ம பண்ணணும், அதே போட்டோ வந்து இங்கே போட்டோம். ஜென்ரல் அப்டேட்டுங்கிறது தான் ப்ரொஃபைல் அப்டேட்னு வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராமினன்ஸ் எந்த அளவுக்கு வந்து அது ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிறதே நம்ம பிரேக் பண்ணி எழுதணும். அடுத்து வந்து ப்ராக்சிமிட்டி. இப்போ அது கூகுள் என்ன சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். லோக்கல்
show you different ways to improve your local business ranking on Google. When people search on Google for a business or place, they see suggestions close to. In this video, we'll show you different ways to improve your local business ranking on Google. When people search on Google for a business or place, they see suggestions close to their location. For example, if you search restaurant, you'll see results that are close to you. When you search for your business, you might not see it listed as a recommendation. Local results are based primarily on relevance, distance, and prominence. You can't control all of these factors.
இல்ல வாய்ஸ் யாருக்குமே வரலன்னு தோணுதுங்க. இப்ப என்ன கேக்குதுங்க பேசுறது? ஜி இப்ப கிளியரா கேக்குது. கேக்குதுங்க சார். சரி சரி, அந்த யூடியூப் வீடியோக்கா ஒன்று மாத்தினேன், அதனால மாறிடுச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை. நான் அந்த அடுத்து என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட் வியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, நீங்க மை பிசினஸ் போட்டீங்கன்னா ஒரு இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல சி அவுட் சைடு அப்படின்ட்டு ஒரு இமேஜ் ரைட் சைடில் வச்சிருக்காங்க, அதான் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் பேசிட்டு இருந்தேன் நான் வைக்கிறோம். இது வந்து ஒரு ஒரு கேமரா மூலமா ஒரு கார்ல வச்சு அவங்க எடுக்கிறாங்க. சில இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளு போய் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி கார் வச்சு இதெல்லாம் ஆளு போய் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீடியோவை ஒரு 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 இமேஜ் காம்பினேஷன்ல அவங்க போடுறாங்க. ஸோ அதுதான் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு வருது. இங்க வந்து இந்த இடத்துல தெரியுங்களா, சி அவுட் சைடு, அதை கிளிக் பண்ணா வரல. பட் இதுதான் அந்த ஸ்ட்ரீட் வியூ. மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் எப்படி எடுக்கிறாங்கன்னு நான் காமிச்சேன். இப்ப யாரோ தான் இருந்தப்ப அந்த காரோ அந்த ஆளோ போயிருக்காங்க, அதனால இவரையும் சேர்த்து கேப்சர் பண்ணிருக்கு. இதுக்கு மேலதான் நம்ம ஆபீஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றோம். இதுவும் செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதெல்லாம் வந்து பழைய இது ஸ்ட்ரீட் வியூ பார்த்தீங்கன்னா பழைய போர்டு எல்லாம் இருந்து ரொம்ப அப்டேட், பழைய அப்டேட் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கூகுள் அதை எடுத்து அவங்க போடுறாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்க இந்த கீ கான்ஃபரன்ஸ் கூகுளோட கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்ணீங்கன்னா என்னென்ன வருது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது போக வந்து labs.google.com அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அவன் புதுசா அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் தருவாங்க. சில இதை டெஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. இப்போ ஏஐல என்னென்னலாம் பண்றாங்க அவங்க, அடுத்தது மியூசிக்ல சம்திங் பண்ணாங்க, வேண்டேஜ் ஏஐ, இது டான்சர்ஸ் ஏஐ சம்பந்தமா ஏதோ பண்றாங்க, ஈவெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் இது இருக்கு. நியூஸ் லெட்டர் என்ன சைன் சொன்னாங்க, டெஸ்ட் நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியும் உங்களுக்கு நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய வந்து அந்த ப்ரௌஸ் பண்றதுக்கு நல்லா பழகிக்குவாங்க. நிறைய ChatGPTல கேளுங்க, கிளாட்ல கேளுங்க. நிறைய வந்து அப்டேட் நீங்க தெரிஞ்சுட்டா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஏஐல நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஸோ கூகுள் அடுத்து என்ன பண்ண போறோம், ஏஐ வந்துருச்சு, கூகுள் எப்படி சர்ச் இன்ஜின் டவுன் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி ஆகலாம். அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அப்ப நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் நீங்க தேடுறீங்க அப்படின்னா அவன் சர்ச்சே வந்து எப்படி மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. எப்படி மாத்திருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தேடினீங்கன்னா இந்த இடத்துல ஏஐ மோட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க, நாளைக்கு ஃபியூச்சர்ல தான் வச்சிருவாங்க. ஏஐ மோட்ல போனீங்கன்னா நீ எனக்கு 10 கம்பெனி, 20 கம்பெனி, 30 கம்பெனி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்களே எனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னா ஃபிட்டா வருதுங்க, ஆப்பிள் டெக்னாலஜி வருது, ஐபிசிஎஸ் வருது. அப்போ இதுல எப்படி நான் நம்மளோட கம்பெனி கொண்டு வர்றது, இதுதான் அடுத்த வரப்போற இது. SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் மாதிரி வந்து அடுத்தது ஜிபிடி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் வரும், என்ஜின் ஆப்டிமைசேஷன், ஜிஇஓ அப்படின்னு சொல்றது, ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்ப இதுல இப்ப நீங்க இது ஏஐ மோட்ல போடலீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 கம்பெனி இருக்குது. இப்ப ஏஐ மோட்ல போட்டீங்கன்னா ஒன்லி ஒரு 4-5 கம்பெனி தான் சொல்றாங்க.
அப்ப இதுல நம்ம இல்ல பிரசன்ஸ் இல்ல அப்படின்னா எகைன் நம்ம மறுபடியும் பிசினஸ் நம்மளுக்கு நடக்காது. அப்ப கூகுள் ப்ரொமோஷன்ஸும் நீங்க இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கணும். இன்னும் 2-3 இயர்ஸ் கூகுள் எப்பவுமே லைவா தான் இருக்க போகுது. அதே கூகுள் வந்து ஏஐ மோட்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இதுலயும் நீங்க ரேங்க் பண்ணி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏஐ மோட்லயே ஆப்பிள் டெக்னாலஜி வருது, ஒருத்தர் பாக்குறாங்க. ஆட் ஒன்று வருது, அதுலயும் பாக்குறாங்க. கூகுள் மை பிசினஸ்லயும் பாக்குறாங்க, கீழே வர்ற லிங்க்லயும் பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன நினைப்பாங்க, ஏய் இது எங்க பார்த்தாலும் இந்த கம்பெனிலாம் வந்துட்டு இருக்கு, அப்ப உள்ள போய் நம்ம பார்க்கலாம், கால் பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பாங்களா இல்லையா? ஸோ அதனாலதான் எல்லா கம்பெனியும் எல்லா விதமான ப்ரொமோஷனும் பண்றாங்க. நீங்க வெறும் மை பிசினஸ் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் வருவாங்க, இன்னும் 2 கஸ்டமர்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. இல்ல ஆர்கானிக்ல லிங்க் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி அதுல முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா மை பிசினஸ்ல மிஸ் ஆகும். ஸோ அப்ப எல்லாத்துலயுமே நீங்க இருந்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ். அப்ப அதனாலதான் கன்சிஸ்டன்டா நீங்க இன்டர்நெட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. தடுக்க விழுந்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு நீங்க ஆன்லைன்ல வேணுங்கிறத உண்மை. கிளவுட் கிச்சன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? வாட் இஸ் மீன் பை கிளவுட் கிச்சன்? ரெஸ்டாரண்ட் நம்ம வீட்ல இருந்தே நம்ம பண்றது. நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இன்டீரியர் எல்லாம் பண்ணி ஆளுகள் எல்லாம் போட்டு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு பதிலா வீட்ல நீங்க சமைக்கிறது சேல் பண்றது. அப்ப கிளவுட் கிச்சன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டா நீங்க ஒரு இடத்துல இருந்து பண்றீங்க, அதை வந்து வாங்கிட்டு போய் டெலிவரி பண்றாங்க ஸ்விக்கியில. ஒன்லி டெலிவரி ஆப்ஷன் தான், டைனிங் கிடையாது அப்படிங்கிறது தான் கிளவுட் கிச்சன். அப்ப அதே ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நீங்க நடத்த முடியும். எப்படி? வீட்டுல ஒரு இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சமைச்சிட்டு ஆர்டர் மட்டும் ஆன்லைன்ல எடுத்துட்டு போறது. அப்ப இந்த மாதிரி பிசிக்கலா இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் இல்லாம லொகேஷனே இல்லாம அட்ரஸ் இல்லாம இருக்கிற கம்பெனிக்கும் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. கேக் டெலிவரி 12 மணிக்கு போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல தான் தேடுறாங்க. 11 மணிக்கு தேடுவாங்க, 1 ஹவர்ல எனக்கு கேக் டெலிவரி பண்ண முடியுமா, கடையில சாத்திட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் ஆன்லைன் ப்ரொமோஷன் தேவைப்படுது. வெட்டிங் ஈவெண்ட்ஸ், ஒரு கல்யாணம் நடக்க போது அதுக்கு நகை எங்க வாங்கலாம், மண்டபத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும்னா நேராக நெட்ல தான் அடிக்கிறாங்க. யாராச்சும் ஈவெண்ட் ஆர்கனைசர் பேக்ட்ராப் இருக்காங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஒன்லி இன்டர்நெட் அப்படிங்கிறத ஒரு பவர்ஃபுல் டூலாக பார்த்துட்டோம். இதுக்கு ரீசெண்டா நடந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இதில் நீங்க பாருங்க. இப்போ யாரு ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில்? விஜய். அவங்களோட இது வந்து நீங்க போஸ்டர்ஸ்லயோ ஹோர்டிங் ஏதாவது வச்சு ரேடியோலயோ டிவிலயோ அவர் பேசுறதோ ஏதாவது இருந்ததா? ஆனா சோசியல் மீடியா மூலமா ஃபுல்லா ரீச் ஆச்சு. அப்ப அந்த ஆடியன்ஸ் யாரு? ஜென்சி ஆடியன்ஸ் எல்லாருமே ஆக்டிவா சோசியல் மீடியாவில் இருக்காங்க. விஜய் என்ன பேசுறாரோ அந்த மெசேஜ் டைரக்டா கன்வே ஆகுது. இது நான் உட்காந்து டிவி நியூஸ்ல உட்காந்து டிபேட் பண்ணாதான் இந்த ஒரு பார்ட்டி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியும். அந்த பழைய ஸ்டோரி எல்லாம் போகுது. அதெல்லாம் இல்லாமையே நான் பெரிய பெரிய கட் அவுட் பேனர் வைக்காமே என்னால பண்ண முடியும். அப்கோர்ஸ் அவர் ஒரு செலிபிரிட்டியா இருந்தார், அது வேற. அந்த இதுவே இருந்தாலும் இப்படி ரீச் பண்ண வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா சோசியல் மீடியா. அப்ப இன்டர்நெட் எவ்வளவு பவர்ஃபுல் மீடியமா இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப அவங்க பேசுறது என்னது? அகைன் இட் இஸ் அ மார்க்கெட்டிங். விஜய் என்ன பண்ணாரு? எனக்கு ஓட்டு போடணும்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு. He has created an awareness. I started a political party. I will do இதெல்லாம் பண்ணுவேன். What is that? Everything is marketing. நீங்க எல்லா இதுலயும் மார்க்கெட்டிங் எப்படி பிளே பண்ணுறது மட்டும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஐபேக் அப்படின்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசாந்த் கிஷோர் கேள்விப்பட்டதில்ல? யாரும் கேள்விப்பட்டதில்லையா? ஸோ எலெக்ஷன் ஓரியன்ட் ஒரு கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. தே சார்ஜ் அரௌண்ட் 350 crores ஒரு எலெக்ஷனை வந்து நீங்க வின் பண்ணி தர்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு. அவங்க 350 கோடி வாங்குறாங்க. ஐஐடியில இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ஸ்டார்ட் பண்ணது. கம்ப்ளீட்லி மார்க்கெட்டிங் சொல்ல மாட்டேன், மார்க்கெட்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் சம் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிடும். ஃபியூச்சர்ல வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகும். இந்த இன்னைக்கு இருக்கிற லெவல்ல தேவையில்லை, ஃபியூச்சர்ல இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இப்ப ஐபேக்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் வெளியில வந்துட்டாரு. இது ஒண்ணு சொன்னா நீங்க எப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஐ நோ யூ ஆர் நாட் பாலிடிக்ஸ் இல்லாம இருக்கலாம். இதனால அதுல மார்க்கெட்டிங் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. டேட் என்ன போட்டிருக்காங்க? March 2, 2025. Yes,
how marketing plays an important role. Our internet. ஸோ இவர் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்ற ஒரு, நான் ஏன் மார்க்கெட்டிங் சொல்றேன், மார்ச் 2ல சொல்லியிருக்காரு டிவிக்கே ஜெயிக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அது நடந்துச்சுன்னா யாருமே இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணல. அப்கோர்ஸ் எக்ஸிட் போல்ல மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க இவங்கெல்லாம் வந்து என்னன்னா, அந்த மார்க்கெட்டிங் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி டேட்டாஸை பேஸ் பண்ணி நிறைய கால்குலேஷன் போட்டு இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட சக்ஸஸ். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபேக் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு கன்சல்டன்சி இருக்கா, கம்பெனி இருக்கான்னு நீங்க பார்ப்பீங்க. இது வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பீப்புளையும் கேட்டகரியா பிரிச்சுட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஆள் அனுப்பிச்சு சர்வே பண்ணி போன்லயோ நேர்லயோ பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன நல்லா இருக்கு, என்ன இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி அந்த கன்வின்சிங்கான ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு எனக்கெல்லாம் இருந்தா நான் இதுக்கு ஓட்டு போடுவேன்னு என்னென்னலாம் தெரியுதோ அதை அத்தனையும் கேதர் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்னாடி இந்த ஊருக்கு போனா நீங்க இப்படிதான் பேசணும், இந்த ஊருக்கு போனா இந்த மாதிரி நீங்க வாக்குறுதி கொடுங்க, இதுதான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள பேச வைப்பாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கவங்கள பேச வைக்காது, விஜயா இருக்கட்டும் இல்லை வேற யார் இருக்கட்டும், இவங்க சொல்லிதான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. இப்படி ஆயிடுச்சு. முதல்ல வந்து அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வேர்ல்டு ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி அப்படிங்க. அப்ப இந்த கன்சல்டன்சி மூலமா தான் இவங்க அறிவிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ண முடியும், பண்ணாதான் எனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் பண்றாங்க. ஸோ அதுக்கு அவர் சார்ஜ் பண்ண லாஸ்ட் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு 21ல பார்த்தீங்கன்னா 350 crores இந்த கம்பெனி ஐபேக் அப்படின்னு கம்பெனி பார்த்தீங்கன்னா. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பிளஸ் டேட்டா. ஆன்லைன்லேயும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். அமேசான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர்லேயும் ஆட் கொடுப்பாங்க. ரியல் எஸ்டேட் கம்பெனி நியூஸ் பேப்பர்லேயும் கொடுப்பாங்க, கட் அவுட்டும் வச்சிருப்பாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க. ஸோ சில இதுக்கெல்லாம் வந்து யூ நீட் ஆல் த வே ஆஃப் மார்க்கெட்டிங், நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். அதுதான் இவங்க பண்ணுறது. பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பண்ணுறது அதுதான். எல்ஜி, சாம்சங், ஐஃபோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க ஒரு பெரிய மாலில் ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிசிஎஸ்க்கு ஏன் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், டாடா ஐபிஎல் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ பெரிய கம்பெனி டாட்டாக்கு இனிமேல் சொல்லி தான் தெரியணுமா எல்லாத்துக்கும்? அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் நான் இருக்கிறேன், என்னோட குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் 500 கோடி வருஷம் கொடுத்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபீல்டில் இருக்கணும்னா கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டே இருக்கு. மார்க்கெட்டிங் மீனிங் ட்ரெடிஷ்னல், டிஜிட்டல் அண்ட் நவ் ஃபியூச்சரில் தி நெக்ஸ்ட் லெவல் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸுங்கிறது என்ன, ப்ரெடிக்ஷன். டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன, இது வரைக்கும் இருக்கிற டேட்டா வச்சு ப்ரெசென்ட் பண்ணுறது. அமேசானுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா யூ நீட் த டேட்டா. அங்கே எத்தனை ரெஜிஸ்டர்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சதுனால நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் போயிட்டு நம்ம வாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா முடியாது. ஸோ மார்க்கெட்டிங் இஸ் கம்பைன்ட் வித் டேட்டா அப்படிங்கிறலாம் ஃபியூச்சர். ஸோ நீங்கள் வந்து இப்போ படிக்க வேண்டியதில் ஃபியூச்சரில் ஒரு 2 வருஷம் கழிச்சு டேட்டா சயின்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா அப்போ தான் மேலே போயிட்டே இருக்க முடியும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை.
ஸோ அதனால இட் கேம் ஃபார் ஆல் த டிபார்ட்மெண்ட், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், எஜுகேஷன், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன், பாலிடிக்ஸ், எல்லா இதுலேயும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேணால் நீங்கள் பின்னாடி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இதெல்லாம் இவங்க டேட்டாஸ் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாமே தெரியும். அதுபோக லேப்ஸ் அந்த மாதிரி இதுல எல்லாம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கூகுள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னன்னா ப்ராமினன்ஸ், ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறத, ரெலவன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேயே கூகுள் அவங்களோட வெப்சைட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை வந்து ஒரு லோக்கல் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் தி ரோக். நான் இதை போட்டுறேன் உங்களுக்கு. There is no way to request or pay for a better local ranking on Google. நீங்க என்ன பணம் கொடுத்தாலும் கூகுள் அதெல்லாம் வாங்கிட்டு அவனோட முன்னாடி போடுறதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆடுங்கிறது டிஃப்ரெண்ட், இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். We do our best to keep the search algorithm details confidential to make the ranking system as far as possible. நான் எல்லா இடத்துலையும் இந்த பேராமீட்டர் தான் வச்சு நான் பண்றேன் அப்படின்னா எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கிற நம்மளுக்கும் தெரியாது இதெல்லாம் தான் கன்சிடர் பண்றாங்க. கன்சிடர் பண்ணுவாங்க மட்டும் தான் நமக்கு தெரியும். இது இருந்தங்காட்டி உனக்கு ரேங்க் போடுறேன் முன்னாடிலாம் எதுவுமே நமக்கு தெரியும். நம்ம ஏன் ரேங்க் பண்ணி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்டேட் நம்ம பண்றோம், ப்ரொஃபைல் இது பண்றோம், இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு. மேபி அது ஓட்டு இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ராங் பாயிண்டா கூட இருக்கலாம். அதனால நம்மளுக்கும் தெரியாது, அவங்களோட அல்காரிதம் வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க, கான்ஃபிடன்ஸ்ல வச்சிருப்பாங்க. லோக்கல் ரிசல்ட்ஸ் ஆர் மெயின்லி பேஸ்ட் ஆன் ரெலவன்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டி. ப்ராமினன்ஸ் நான் சொன்னதா பாப்புலாரிட்டி, ஃபேமஸ். டுகெதர் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் கூகுள் ஃபைண்ட் த பெஸ்ட் மேட்ச் ஃபார் யுவர் கஸ்டமர் சர்வீஸ். டுகெதர் தீஸ் ஃபேக்டர்ஸ், அப்போ ஒரு ஃபேக்டர் மட்டும் கிடையாது, இந்த 3 பேராமீட்டர்ஸ்குள்ளேயும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. ரெலவன்ஸ் அப்படின்னா பாருங்க, இஸ் ஹவு வெல் எ பிசினஸ் ப்ரொஃபைல் மேட்சஸ் when someone is searching for. யாராச்சும் ஏதாவது சர்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. ஹெல்ப் கூகுள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிசினஸ் அண்ட் மேட்ச் இட் டு ரெலவன்ஸ் செட், ப்ரொவைட் கம்ப்ளீட் அண்ட் டீடைல் பிசினஸ் இன்ஃபோ. அப்போ ரெலவன்ஸ்ல என்ன சொல்லலாம், கம்ப்ளீட்டா இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் refers to how far each business is from the customer who is searching. ஒருத்தங்க சர்ச் பண்றதுல இருந்து ஒவ்வொரு பிசினஸும் எவ்வளவு தூரத்துல இருக்கு அதை பேஸ் பண்ணி அவங்க காமிக்கிறாங்க. இது நம்ம கையில எதுவும் கிடையாது. கஸ்டமர் எங்கேயோ உட்காந்து சர்ச் பண்ணுவாங்க, நம்ம ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கையில இல்லை, ஆனால் கூகுள் இந்த பேராமீட்டர் யூஸ் பண்றாங்க. இப்போ கஸ்டமர் டஸ் நாட் ஷேர் வேர் தேர், கூகுள் யூசஸ் வாட் இட் நோஸ் அபவுட் தேர் லொகேஷன். இப்போ சார் அவன் எங்க இருந்து தேடுறான்னு கூகுளுக்கு எப்படி தெரியும் திருப்பூர்ல இருந்து தேடுறாங்களான்ட்டு? ஏன்னா மொபைல்ங்கிறது மூவ்மெண்ட்லேயே இருக்கும். நீங்க ஜியோங்கிறது ஜென்ரலா வாங்கியிருப்பீங்க, மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஜிபிஎஸ் ஆன் பண்ணல அப்படின்னா தெரியாது. அப்ப அவனுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க பண்றாங்க. இங்க இருந்து தேடினா கண்டுபிடிக்க முடியுமா லொகேஷனை? ஜியோ ஆக்சஸ் பண்ணீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வருதுங்கிறத பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. நீங்க இப்போ பார்த்துருப்பீங்களா, இங்க டெஸ்க்டாப்ல நீங்க தேடினீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஐபி அட்ரஸ் இந்தியா அப்படின்னு இருக்குங்களா. இந்த இடத்துல ஐபிஎஸ் ஃப்ரம் யுவர் ஐபி அட்ரஸ் அப்டேட் லொகேஷன் ஆகும். அதனால இந்த மாதிரி இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ராமினன்ஸ், எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி, மீன் ஹவு வெல் they are known this. Prominent places are more likely to show up in search results. These factors also based on info like how many websites link to your business. நம்ம அப்படியே பார்த்ததுல வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். நம்மளோட வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் லிங்க் ஆயிருக்காங்க and how many reviews you have. More reviews and positive ratings can help your business local brand. ஸோ இன்டர்வியூல கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க, ரெலவன்ஸ், டிஸ்டன்ஸ், ப்ராமினன்ஸ் அப்படிங்கிறது. இது 3 நான் அந்த லிங்க் போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க. ஸோ இது இருந்தது அப்படின்னா உங்களால முன்னாடி வரும். அது போக ரெலவெண்ட் ரெகுலர் போஸ்ட் அப்டேட்ஸ், சர்வீசஸ், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாமே நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களோட வெப்சைட் வந்து 3 பிளேசஸ்ல வரும். 3 பிளேஸ்ல வந்ததுன்னா நிறைய லீட்ஸ் இதெல்லாமே வரும். ஆன்லைன்ல ஐ வி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இளங்கோ, சாம், கௌஷிக், சுபா, ஜோயல், சண்மயம் சார் புரியுது சார். யாருக்காச்சும் புரியலன்னா சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் சொல்றேன். Everyone able to understand? Yes? No? Okay. Okay, fine. Thank you, Kaushik. நான் மற்றவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், புரியுதுன்ட்டு.
அப்படி இல்லாட்டி you can message me anytime in WhatsApp so that we can get the doubts cleared then and there. Thank you everyone.